இதுவே பரிசுத்த வேதாகமம் மத்தேயு எனும் அப்போஸ்தலன் இயேசு பிரான் சொன்ன வார்த்தையை அப்படியே எழுதியுள்ளார். இயேசு பிரான் எதையும் எழுதவில்லை, அப்போஸ்தலரிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார், அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். இது அப்படித்தான் நடந்தது. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையாவது, வானமும் பூமியும் அழிந்து போனாலும் என் வார்த்தையோ அழிவதில்லை என்று மிகவும் உறுதியாக எழுதப்பட்ட தீர்க்கதரிசிகளின் அதிபதி, தேவதூதர், தளபதி இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையாவது, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உயர்வான உறுதியான வார்த்தை இதுவே. அதனால் நான் இந்த வார்த்தையை தெரிவு செய்து உங்களிடத்தில் சொல்லுகிறேன். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன், 38ஆம் வசனத்தை வாசிக்கவும், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தயவு செய்து சிந்தியுங்கள். உலகத்தை உங்கள் கண்களால் பாருங்கள். பிள்ளைகளை நரமாமிசம் பலியிடும் சாத்தானிய மதம் பூமியை நோக்கி 2000 வருடங்களாக உருவாகி இன்று கண்களுக்கு முன்பாக நேரே வந்துவிட்டது. அதை காண்பித்த தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள். எப்படி ஒரு மதம், மார்க்கம், விக்கிரக தோஷம் பூமியில் பரவி விக்கிரகங்களுக்கு பலியெடுப்பு, விக்கிரகங்களுக்கு பாலூட்டல், விக்கிரகங்களுக்கு நரபலி, மிருகபலி இப்படியாக செலுத்தி வந்த சாத்தான் அதில் திருப்தி அடையப் போவதில்லை. மனிதனை கடித்து, ஆட்டை கடித்து, மாட்டை கடித்து மனிதனை கடிக்க வந்தான் என்பதை நினைவு கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம், இரட்சிப்பின் வல்லமையின் நிமித்தம் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். 40ஆம் வசனம், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி எனும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி கேட்ட பலனை அடைவான். நீதிமான் எனும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு கேட்ட பலனை அடைவான். சீஷன் எனும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமற் போவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கும் 6வது ஒரு கஷ்டமான நேரத்தில் ஒரு கலன் தண்ணீர் எனக்கு குடிக்க தருவார்களா என்ற சந்தேகம், வேதனை என் மீது இறங்கியது. மக்களே, நான் ஒரு மிகவும் நேசிக்கப்பட்ட செல்ல ஒரே ஒரு மகள். ஆனால் என் தாய் மரண படுக்கையில் மூத்த மகனை இழந்து பிரசவத்திலே தானும் மரித்து, இந்த கதை பேப்பர்களில் எல்லாம் வந்தது, பத்திரிகைகளில் எல்லாம் வந்தது. 1964ஆம் ஆண்டு மரித்த பின் என் தந்தையின் ஜெபத்தை கேட்டு மீண்டும் உயிரோடே வந்து இனி பிரசவங்கள் வேண்டாம் என்று சொன்ன கட்டத்தில் இயேசுவிடத்தில் என்னை கேட்டு பெற்றுக்கொண்டாள். பெற்றுக்கொண்டபடி நான் எதிலும் ஒட்ட மாட்டேன், நான் எதிலும் என்னால் ஒட்ட முடியாது. ஏனென்றால் அவருடைய கரு, அவருடைய பரிசுத்த ஆவி எனக்குள் பிரளயமாய் எழும்பிக் கொண்டே இருந்தது. மெய்யானத்தை நான் கண்டேன். இப்பொழுதோ நானும் வேதனைகளில் என்னை மாய்த்து கொள்ளலாம், இந்த உலகத்தில் எனக்கு இடமே இல்லை என்று நான் மிகவும் வேதனைப்பட்டேன். இப்பொழுதோ கிறிஸ்துவிடத்தில் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். நான் என் சிலுவையை சுமந்த போது அது எனக்கு பாரமாயிருக்கவில்லை. இதுதான் உண்மையான சத்தியம். இதை சொல்லாமல் உங்களுக்கு புதிய வாகனம் வாங்குவதற்காக, உங்களுக்கு புதிய வீடு கட்டுவதற்காக, உங்களுக்கு பெரிய பணக்காரராக்குவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி வஞ்சிக்கிற வஞ்சக சபைகள், போஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்களிடத்தில் நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை அடைவு வைக்காமலுக்கு உங்களை மீட்டு நீங்கள் தனியே யாருடைய போதனையுமின்றி வேதத்தை எடுத்து உங்கள் கைகளால் எடுத்து உங்கள் இருதயத்தால் வாசியுங்கள். தேவனானவரே உங்களை மீட்பார். இதோ வந்து கொண்டிருக்கிற அரசாங்கத்துக்கு, நரக மதத்திற்கு உங்கள் சந்ததியை விட்டு செல்லாமல் வழி ஒடுக்கமுமான வாசல் வழியாய் உங்கள் சிலுவைகளை எடுத்துக்கொண்டு ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லோரும் புறப்படுங்கள். அங்கே திருமணம் இல்லை, அங்கே கல்யாணம் இல்லை, அங்கே ஆபத்தான வியாபாரங்கள் இல்லை. அங்கே தேவ தூதர்கள் போல் தேவ சகோதர சமாதானத்தோடு, மிகுந்த சமாதானத்தோடு இருப்பார்கள். நீங்கள் அப்படி இருக்கிறதை பார்த்து உங்களை வஞ்சகமான வார்த்தைகளால் புரட்டுவார்கள். நீங்கள் கல்யாணம் செய்யாமல் இருப்பது வேசி மார்க்கத்துக்காக என்று சொல்வார்கள். அவர்கள் சொல்வதை கேட்காமல் இருங்கள். அவர்கள் நரகத்தின்
தூதர்கள், தீய சக்திகள் அவர்கள் பாடுகளை அனுபவிப்பார்கள். உலகத்தில் பிறப்பு, அது நல்ல பிறப்பாக இருந்தாலும் கெட்ட பிறப்பாக இருந்தாலும், அது கர்மாவின் கொடி. அது கர்மாவுக்குரிய கிரியை செய்யும். மனம் திரும்புங்கள், தவம் செய்யுங்கள். மனம் திரும்பியவன், தவம் செய்தவன் ரட்சிக்கப்பட்டான். ஆமேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள்.